ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம். நோவாவின் குமாரனாகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜல பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். கூமாரின் குமாரர் அஸ்கெனாஸ், ரிப்பாத்து, துஹர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்சேஸ், கிதீம், தோதானிம் என்பவர்கள். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின் படியையும் ஜாதியின் படியையும் வேறு வேறு தேசங்களாய் வகுக்கப்பட்டன. காமுனுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷினுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாய் இருந்தான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று. சினேயார் தேசத்திலுள்ள பாபேல், ஏரேக், அக்கார், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபேத் பட்டணத்தையும் காலாகையும், நினிவேக்கும் காலாவுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். மிஸ்ராயும், லூதீமையும், அனாமீமையும், லெகாபீமையும், நப்தூகீமையும், பத்ருசீமையும், பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகீமையும், கப்தொரீமையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும், கேத்தையும், எபூசியரையும், எமோரியரையும், கிர்காசியரையும், ஈவியரையும், அர்கீரியரையும், சீனியரையும், அர்பாதியரையும், செமாரியரையும், காமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசார் மட்டுக்கும், அது முதல் சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. இவர்கள் தங்கள் தேசங்களில் தங்கள் ஜாதிகளிலுமுள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாஷைகளின் படியையும் காமுனுடைய சந்ததியார். சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார். எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். சேமினுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள். ஆராமினுடைய குமாரர் ஊஸ், கூல், ஹேத்தேர், மாஸ் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா எபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலோகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பேர் யொக்தான் அல்மோதாதையும், சாலேப்பையும், அசர்மாவேத்தையும், ஏராகையும், அத்தோராமையும், ஊசாலையும், திக்லாவையும், ஓபாலையும், அபிமாவேலையும், சேபாவையும், ஒப்பிரேயும், ஆவிலாவையும், யோபாபையும் பெற்றான். இவர்கள் அனைவரும் யொக்தானுடைய குமாரர். இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கேயுள்ள மலைகளாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது. இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாஷைகளின் படியையும் சேமுடைய சந்ததியார். தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின் படியே நோவாவினுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜல பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. ஆமீன், ஆமீன்.